ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் வாழக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி ராசி முதல் 12 இடங்களில் இருக்கும்போது, 12 ஸ்தானங்களில் இருக்கும்போது என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறார்? நற்பலன்கள் மட்டும் இல்லாமல் அவயோகம், யோகம் எல்லாமே சேர்ந்து தான். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்களோட பிறப்பு ராசி அடிப்படையில், உங்கள் ராசி வந்து கன்னி ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ராசிக்கு சனி என்ன நிலையில் இருந்தால், மற்ற கிரகங்களோட சேர்க்கையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்தில் இருக்காருன்றதை வச்சு உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா, கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீடு. புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடாக இருந்தால் கூட இந்த கன்னி ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் உள்ளே வந்துடும். அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரங்கள் அதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். அரச கிரகங்களும் தாய்மையை குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் செவ்வாயும், போராட்டக்காரான செவ்வாயும் உள்ளே வந்துடுறாங்க, சகோதர உறவு குறிக்கக்கூடிய. ஸோ இந்த பண்புகள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஈக்குவலாக வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து நம்ம பலர் வந்து கன்னி ராசினா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச பின்னாடி கன்னி ராசி தான் சொன்னால் கேட்டுக்குவாங்க, ஒரு குழந்தை போல் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இந்த கன்னி ராசிக்காரவங்க. அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அவ்வளோதான். யாரையும் அனாவசியமாக வம்புக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பை விட மாட்டாங்கன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயல்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது எதுக்கு நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்க உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்கன்றக்காக சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்து உங்களுடைய சனி அமர்ந்திருக்காரு. அதாவது சனி வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதி, ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவங்க 5ஆம் இடம் மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 5ஆம் இடம் அப்படின்றது வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த யோகஸ்தானம், அந்த 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து கன்னி ராசியில் அமரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் அது ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். பொதுவாக வந்து ராசியிலேயே சந்திரன் சனி சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி கூடும். செய்கிற செயல்களில் பிறவி நோக்கத்தை அறிஞ்சு கண்டுபிடிச்சி அதை வந்து தன்னோட வாழ்நாள் லட்சியமாக வச்சு அதை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மனசில் என்ன படுதோ அதன்படி நடக்கக்கூடிய, அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளும் வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். 2வது வந்து ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசியில், கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி. இந்த துலா ராசியில் சனி பகவான் இருந்தால் கன்னிராசிக்காரருக்கு என்ன பலன்? அதாவது துலா ராசி வந்து பார்த்திங்கன்னா நியாயத்தராசு. அந்த நியாயத்தராசுன்னு சொல்லக்கூடிய ராசியில் தான் சனி பகவான், நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உச்ச பலம் பெறுறார்.
சனி உச்ச பலம் பெறனால என்னவோ துலா ராசிக்கு வந்து நியாயத்தரச சின்னமா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்க கன்னி ராசிக்கு 2ஆம் இடமா வரக்கூடிய துலா ராசி வந்து பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன். ஸோ இந்த வகையில இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் வரக்கூடிய துலா ராசியில சனி இருக்கிறது எல்லா வகையிலயும் ஒரு யோகம்னு தான் சொல்லணும். பொதுவா 2ஆம் இடத்துல சனி வந்து சந்திரனுக்கு 2ஆம் இடம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனின்றது வந்து அவ்வளவு உகந்த நிலை இல்லை அப்படின்னாலும், இங்க ஒரு விதிவிலக்கா கன்னி ராசிக்காரர்களுக்கு மட்டும் ரொம்ப யோக பலன்களை குடுப்பார். இவங்க விரும்பின விஷயத்த சாதிக்கக்கூடிய வாக்கு வன்மையும், இவங்க சொல் பலிக்கக்கூடிய ஒரு வந்து வாக்கு பலிதமும், அதிகாரமும் எல்லாத்தையுமே வந்து இந்த சனி பகவான் குடுத்துருவார். அது போக வந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையுமே குடுத்து, நம்மளுடைய ட்ரெடிஷனல் அதாவது பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் வந்து சரியா கடைப்பிடிச்சு கொண்டு போகக்கூடிய இயல்பையும், ஆற்றலையும் வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்க ராசிக்கு 2ஆம் இடமா வரக்கூடிய துலா ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் வந்து குடுத்து அவங்கள ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ வைப்பார். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில சனி அமரும்போது 3ஆம் இடத்துல சனி அமர்றாரு அப்படின்றதே வந்து ஒரு உன்னதமான யோகம். அதுக்கான காரண காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து 5 மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி நான் சொல்லியிருந்தேன். இந்த 6ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். 6ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் இன்னொரு மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்க மனம் விரும்பினதை செய்யக்கூடிய சக்தியை கொடுப்பார். அது போக அவங்கள எதிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தனக்கு சாதமாக பயன்படுத்தி தன்னோட வெற்றி கோப்பையாக ஒரு போராட்டத்தையும் மாற்றிக்குவாங்க அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல 4ஆம் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். நம்ம 4ஆம் ஸ்தானத்தை வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியில் சனி பகவான் அமரும் போது அது குருவுடைய வீடாக வர்றதுனால அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்ற அமைப்பு செயல்படும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, பொருள் இழப்பை கொடுக்கும், வீண் விரயங்களை கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை வந்து ஒரே இடத்துல போய் மொத்தமாக இழக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். பொன் பொருள் சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த பொண்ணையும் பொருளையும் தொலைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இதெல்லாம் தடுத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீண் விரயங்கள், ஏமாற்றங்கள், உறவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து பிரிகிற சூழலெல்லாம் கூட இந்த 4ஆம் இடத்து சனி செய்வார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் சிவ வழிபாடும் தர்மங்களும் உங்களை காக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படாத அளவுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்ய போகிற தர்மங்கள் தான். தர்மங்கள் அப்படின்னா என்னென்னா, இயலாத ஏழைகளுக்கு உங்களால் இயன்றதை செய்கிறது தான். அது உணவாக தானமாக கொடுக்கலாம், இல்லை கல்வியை தானமாக கொடுக்கலாம். என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு செய்து வர வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் அமரக்கூடிய சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்காது. அதை உறுதியாக சொல்ல முடியும். அதுபோக இந்த வாயிலா ஜீவன்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது, அந்த பசுமாடு, யானை, நாய் இந்த மாதிரியான வாயிலா ஜீவன்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவளித்து வர்றதும் உங்களுக்கு வந்து நல்ல புண்ணியங்களையும் உங்களுடைய உழைப்புக்கான மரியாதையும் செல்வாக்கும் தொடர்ந்து எப்பயுமே இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 6ஆம் இடம், அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து மகர ராசி சனியோட சொந்த வீடு, ஆட்சி வீடு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு யோகாதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடாக மகர ராசி வருது. ஸோ அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எண்ணம் எதுவோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பமே வேண்டியதில்லை. நான் இப்போ உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஆசைப்படுங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கான தேவை எதுவோ அதை அடையணும்னா இது நடக்குமா, அது இவ்வளோ நம்ம சக்திக்கு மீறி ஏதாச்சும் இதை நம்மளால் செஞ்சிட முடியுமா, சாதிச்சிட முடியுமா, அந்த குழப்பமே தயக்கமே உங்களுக்கு வேணாம். நம்புங்க மொதல். நீங்கள் நம்பினீங்கனாலே அது நடந்துடும். ஏன்னா உங்களோட யோகாதிபதி 5ஆம் இடம் மனோஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் மனோஸ்தானத்தில் கர்மக்காரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ உங்கள் எண்ணத்தால் நீங்கள் எதை வந்து அதிகமாக நம்புகிறீங்களோ விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி வந்து சேர்ந்துடும் அப்படின்றது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நான் வந்து அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்.
புத்திரஸ்தானத்துல சனி இருக்கிறது தோஷமாச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு விதிவிலக்கு. புத்திரஸ்தானமா இருந்தா கூட அது தன்னோட சொந்த வீடு அது சனிக்கு. அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தெய்வாம்சம் உள்ள ஒரு குழந்தைய உங்களுக்கு வந்து அ கண்டிப்பான முறையில சனி பகவான் குடுப்பார். உங்க புத்திரகாரகன் சனி கண்டிப்பா குடுப்பார். கர்மகாரகன் நீதிமான் சனி வந்து 5ஆம் இடத்துக்கு புத்திரகாரகனா வரதுனால, உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு குழந்தைய கண்டிப்பான முறையில குடுப்பார் அப்படின்னு தான் உறுதியா சொல்ல முடியும். அதுபோக உங்களுடைய குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கிறதுக்கும் 5ஆம் இடத்து சனி உறுதுணையா இருப்பார்ன்னு தான் சொல்லிக்கிறேன். அதுபோக ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றதும் சனியோட சொந்த வீடு தான், கும்ப ராசி தான். ஸோ தன்னோட சொந்த வீட்ல ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நோய், எதிரி, கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரக்கூடிய சிக்கல்கள தீர்த்து உங்கள வந்து அ உங்க வாழ்க்கையில வெற்றியாளரா வைக்கும். 6ஆம் இடத்து சனி வந்து கனின்னு தான் சொல்லுவோம். அது கனியைப் போல இனிப்பான ஒரு சுவையான விஷயங்கள் நம்ம லைஃப்ல குடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன செய்யக்கூடிய செய்யக்கூடிய நிலையில தான் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வந்து சில ஒரு சங்கடங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோதான் கடுமையா உழைச்சீங்கனாலும், உங்க உழைப்புக்கான மரியாதை வந்து அது மூலியமா கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும். ஸோ அத பத்திலாம் நீங்க வருத்தப்படவும் வேண்டியதில்ல. உங்களுடைய அ செயல நீங்க எப்பயும் போல தொடர்ந்து நீதி, நியாயத்துக்கு, நேர்மைக்கு கட்டுப்பட்டு, சரியா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செய்துட்டே வாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கான சரியான காலத்துல நல்ல பலன குடுக்கும் அப்படின்றத உறுதியா சொல்றேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்கார்? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்கார். தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறார். ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.